ஸோ தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சீரீஸ் ஆஃப் பைரோகிராம் டெலிகிராம் பாட் டெவலப்மெண்ட் பார்ட் 7. எஸ், போன பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுடைய பாட்டுக்கு வந்து பட்டன் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ கீழே எப்படி வந்து நம்ம வந்து பட்டனை வச்சுக்கலாம் இதை பற்றி சொல்ல போகிறேன். அண்ட் அதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பட்டனை வச்சு தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டில் ஒரு 2-3 பட்டன்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணலாம், ஸோ இதை பற்றி இந்த பாட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அண்டு நீங்கள் எப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ நம்ம சேனலில் நிறைய டெலிகிராம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம். அண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு பாட்டை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணணும் ஓனா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சீரீஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த ப்ளேலிஸ்ட்டையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த மெயின் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி 2-3 பட்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் உள்ள மற்ற வீடியோஸ் எல்லா பார்ட்ஸையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் பேசிக்ஸு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சேன்ல ஒரு பட்டன் மட்டும் வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ 2 பட்டன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இங்கே வச்சுட்டு இங்கே வந்து ஒரு என்ட்ரு அடிக்கணும். என்ட்ரு அடித்தா ஸோ இதே இந்த லைன் வருமா? ஸோ இதே இதை அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஸோ இங்கே வச்சு பேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்லைன் கீபோர்ட் பட்டன் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டனோட டெக்ஸ்ட்டும் நம்ம வந்து யூஆர்எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் அதே தான், இன்லைன் கீபோர்ட் பட்டன், ஜாயின் மை சேனல். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்னொரு பட்டன் வந்து நேம் சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் உதாரணத்துக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாயின் மை சேனலுக்குள்ள சப்ஸ்கிரைப் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இது க்ளோஸ் ஆகிருக்கா, ஸ்கொயர் ப்ராக்கெட். அண்டு வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு லைனில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம்ல ப்ராக்கெட்டு, அதுக்கு பக்கத்தில் ஒரு கமா கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம டெப்ளாய் பண்ணி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் எப்பவும் போல் ஹீரோக்குள்ளே தான் டெப்ளாய் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். commit changes. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் டைம் நான் அந்த போன பாட்டில் வந்து நான் பண்ணப்போ ஒரு பட்டன் மட்டும் தான் வச்சு காமிச்சிருந்தேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ வந்து பட்டன் வந்து 2ஆக வந்திருக்கா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பட்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜாயின் மை சேனல், ஸோ இது ஒர்க் ஆகுது. அண்டு சப்ஸ்கிரைப், ஸோ இதுவும் வருது. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் இப்போயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் யூடியூப்பில் போட முடியாத கண்டென்ட்ஸ் எல்லாம் நான் வந்து இதில் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? உடனே அதனால தான். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பட்டனோட இது பாருங்கள், அதாவது அந்த அலைன்மெண்ட் பாருங்கள். அது லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று வந்திருக்கு. இப்போ வந்து மேலேயும் கீழேயும் வர மாதிரி எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது பட்டன்லேயே வேரியஸ் ஃபார்மெட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுடைய அந்த மெயின் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க எப்பவும் போல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. கீழே இருக்குல்ல க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இப்போ இந்த லைனும் தேவையில்லை. இந்த காமாவும் வேணாம். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட்டு லைன் இருக்குல்ல, இந்த லைனில்
ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ கமா, இப்போ மறுபடியும் ஓப்பன், இப்போ என்ட்ரு அடிங்க. ஸோ இந்த இடத்துல சேம் இங்கே கொடுத்தோம் பார்த்தீங்களா, இன்லைன் கீபோர்ட் பட்டன். ஸோ இதே மாதிரி ஸோ இந்த ஃபார்மேட்டை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அதே இதை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு நான் இதையும் மாற்றிடுறேன், ஆல்ரெடி மாற்றின மாதிரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு லைனில் வந்துட்டு இங்கே வந்து ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்கொயர் ப்ராக்கெட்டை. ஓகே, இங்கே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நான் கமிட் சேஞ்சஸ் கொடுத்துட்டு நான் டெப்ளாய் பண்ணி காட்டுறேன் எப்படி வருதுன்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபார்மேட் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் மேலேயும் அண்ட் ரெண்டாவது வந்து கீழேயும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு ஃபார்மேட்டில் நம்ம வந்து பட்டன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கீழே எப்படி பட்டன் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த மெயின் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி போன பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டெக்ஸ்ட்டு கீழே பட்டன் வர மாதிரி சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இமேஜு அது கீழே பட்டனு. இது ரொம்ப சிம்பிள். அதை நம்ம அந்த செட் ஆன் மெசேஜில் பண்ணுவோம், அது இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இது பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ரிப்ளேஸ் பேஜ் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபோட்டோன்னு ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதே மாதிரி. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். ஓகே, ஃபோட்டோ கொடுத்தாச்சு. இப்போ ஃபோட்டோவோடைய லிங்க் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது எப்படி ஆட் பண்ணுறதுனா, நம்ம டெலிகிராஃப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டெலிகிராஃப் பற்றி தெரில அப்படின்னா நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டு வீடியோஸ்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஒரு லிங்க் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு இமேஜுக்கான லிங்க்கு. அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமிட் சேஞ்சஸ் அண்ட் ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை போய் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி வருதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் கேட்கலாம் ஏன் 2 பட்டன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா நம்ம பட்டன்ஸில் வந்து 2 பட்டன் ஆட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி. ஓகேங்களா? அதனால். ஸோ இதே நீங்கள் ஒரு பட்டன் மட்டும் வேணும்னா நீங்கள் ஒரு பட்டன் வச்சுக்கலாம். ஸோ எப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுடைய டெலிகிராம் பாட்டையும் ரெடி பண்ணி வைங்க. மிக விரைவில் அடுத்த பாட்டில் வந்து சந்திப்போம். வெயிட் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளேலிஸ்ட்டில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஃப்ரீ டைம் இருந்தால். டாட்டா.